ஹலோ டெய்லர்ஸ் வெல்கம். நம்ம பஞ்சாபி சூட்டு சாரி ப்ளவுஸ்க்கெலாம் பேக்கில் நெக்கில் வந்து கயிறு வைப்போம் நார்மலாக. அந்த கயிறுலேயே நம்ம முறுக்கு மாதிரி அப்படியே வர்ற மாதிரி நம்ம செய்கிற மாதிரி தைச்சிருக்கோம். அது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கயிறு தைச்சா. அது மாதிரி தைக்கிற முறை எப்படின்னு பார்ப்போம். அதை பார்க்கலாம். வந்து நம்ம துணியை வந்து கிராஸில் வந்து வெட்டிக்கிறோம். அந்த ஒரு 1.25 இன்ச்சு அகலத்தில் கிராஸில் மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே மடித்து 2ஆக மடித்து மார்க் போட்டுக்கிட்டு ஒரு 20 இன்ச்சு நீளம் நமக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு வெட்டிக்கங்க. ஒரே மாதிரி வச்சு விலகாமல் அப்படியே வந்து 2 தட்டை ஒன்றா வச்சு வெட்டிக்கங்க. டேபிளில் வச்சு வெட்டுங்க. ஒன்னேகால் இன்ச்சு அகலத்தில் வெட்டலாம். ஒரு 20 இன்ச்சு நீளம் இருந்தால் போதும். ஒரு ஸ்கொயராக இருக்கிற துணியை நம்ம 2ஆக மடித்து போட்டு, அதாவது கிராஸ் பீஸாக வெட்டியிருக்கோம். இப்போ வந்து அதை நம்ம வந்து அப்படியே 2ஆக மடித்து தைக்க வேண்டியதான். 20 இன்ச்சு நீளம் இருக்குது. இதோட நீளம் வந்து 20 இன்ச்சு. 20 இன்ச்சு நார்மலாக போதும். பொதுவாக ரொம்ப பெரிய கழுத்தாக இருந்தால், அகலமான கழுத்தாக இருந்தால் ஒரு கொஞ்சம் 40 சைஸு ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 25, 24 கூட வைக்கலாம். இது நார்மலாக உள்ளதுக்கு ஒரு 20 போதும். அதை இப்போ வந்து 2ஆக மடித்து அப்படியே தைச்சிக்கங்க மிஷினில். ஒரே அளவு தைச்சிக்கோங்க. அந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு தைச்சா போதும். 4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் குறைவாக, எவ்வளவு கொஞ்சம் மீடியமாக சின்னதாக தைக்கிறோமோ அவ்வளோக்குள்ள கயிறு அழகாக இருக்கும். நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி கயிறு தைக்கிற மாதிரி தைச்சிக்கிற வேண்டியது தான். இப்போ வந்து இந்த கம்பி பாருங்கள், இந்த கம்பியை வச்சு திருப்பணும். அந்த கம்பியை அப்படியே உள்ளே கடைசி வரைக்கும் விட்டுட்டு வெளியில் எடுத்துட்டு, அதில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கம்பி வாங்கி வச்சுக்கோங்க இல்லாதவங்க. அப்படியே உள்ளே அந்த ரோப்புக்குள்ளே உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு வெளியில் எடுத்துட்டு, அதில் ஒரு கொக்கி மாதிரி மொனை மாதிரி இருக்கும். அதை வந்து ஊசி மேலே இருக்க துணியில் குத்தி விட்டுறணும். அதை குத்தி விட்டுட்டு அப்படியே இழுத்திங்கன்னா திருப்பிடலாம் அழகாக. இந்த மாதிரி திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த கம்பி. அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போனேன்னா கம்பியில் வந்து அந்த ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கீழே அந்த ஊசி மாதிரி அதை அப்படியே மாட்டி விட்டுட்டு துணியில் அப்படியே கீழே இழுத்துற வேண்டியதுதான். எவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் கயிறு தைச்சாலும் இதில் ஈஸியாக திருப்பிடலாம், எந்த தடங்கள் இல்லாமல். அதேமாதிரி கயிறு திருப்புறதுக்கு உள்ளே நிறையா துணி விடாங்க. இப்போ நம்ம வெட்டினாலும் இப்போ திருப்பின பிறகு அந்த நம்ம எப்பயும் போல் இந்த கயிறை திருப்பி இதில் வந்து குஞ்சம் மாதிரி கீழே வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ திருப்பின பிறகு அதை மிஷினில் வச்சு ஒரு குத்திக்கங்க ஊசியில் குத்திக்கிட்டு அப்படியே உருட்டுங்க. அப்படியே உருட்டுனீங்கன்னா உருட்டிட்டு அப்படியே தைங்க. அதுக்கு மேலேயே தையல் போட்டுருங்க. அதை நீங்கள் லைட்டாக முறுக்கிட்டு அதுக்கப்புறம் இழுத்து நேராக வச்சுக்கிட்டு ஒரு தையல் அதுக்கு மேலேயே போடணும். அந்த முறுக்குனதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுறணும். தையல் கடைசியில் போட்டுன்னு நிறுத்திட்டு ஊசியை உள்ளே விட்டுக்குங்க. உள்ளே விட்டுட்டு ஊசியை உள்ளே விட்டுட்டு அந்த கயிறை மறுபடியும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இன்னொருக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே திருப்புங்க. அதை ஆப்போசிட் சைடில் இப்படி சுருட்டிங்கன்னா முறுக்கல் மாதிரி வந்துடும், அழகாக வந்துடும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கயிறு. வீடியோவில் அவ்வளோ தெளிவாக தெரிலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கயிறு. தைச்சு பாருங்கள். அப்படியே ஆப்போசிட் சைடில் கையில் முறுக்கி விட்டுட்டு அப்படி லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா அப்படியே முறுக்கு மாதிரி வந்து நிற்கும், அழகாக பின்னல் மாதிரி வந்து நிற்கும் இந்த கயிறு. இதே மாதிரி அந்த கயிறையும் தைச்சிக்கலாம். அப்படியே நடுவில் ஊசியில் குத்தி வச்சுக்கிட்டு அப்படியே கையில் அப்படியே பிரட்டிக்கங்க. லைட்டாக 2-3 தடவை அப்படியே உருட்டிக்கிட்டு அப்படியே நேராக இழுத்து பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப இழுக்க வேணாம், அப்படியே பிடிச்சிக்கிட்டு நேராக வர்ற மாதிரி அப்படியே தையல் அதுக்கு மேலேயே போட்டு வரணும். மேலேயே போட்டு வந்து கடைசியில் அப்படியே நிறுத்தி வெளியில் எடுத்துடாமல் ஊசியை உள்ளே குத்திக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடாக உருட்டணும். உருட்டிட்டிங்கன்னா அப்படியே பின்னல் மாதிரி வந்துடும். பின்னல் போட்ட மாதிரி அழகாக வந்துடும் கயிறு. இவ்வளோதான். இப்போ 2 கயிறும் தைச்சாச்சு. 2ஐயும் ஒன்றா வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த குஞ்சம் தைக்கணும். இப்போ நம்ம அதுக்கு வந்து 2.5 இன்ச்சு அகலத்தில் துணி வெட்டியிருக்கோம். 2.5க்கு 2.5, 2.5 இன்ச்சு நீளம் ஸ்கொயராக வெட்டியிருக்கோம். 2.5க்கு 2.5. அப்படியே அதை 2ஆக மடித்து முக்கோணம் மாதிரி அதுக்குள்ளே நடுவில் கயிறை வச்சு அப்படியே இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. தைக்க தெரியுது எல்லாருக்கும். பொதுவாக சொல்கிறேன் பிகினருக்காக. அப்படியே தைச்சி அந்த கயிறுக்கு பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு
அப்படியே கிராஸாக தைச்சு இந்த கீழே இருக்க துணியை மடித்து கொடுத்துடணும். மடிக்காமல் தைச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது கார்னரு. இது அப்படி இப்படி மடிச்சிடணும். கீழே இருக்க துணியை இப்படி மடித்து வச்சு தைக்கணும். அப்போ தான் அந்த வெளியில் மொனை மாதிரி அந்த அந்த பிசர்லாம் வெளியே வராமல் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த குஞ்சம். நம்ம எப்பயும் தைப்போம், அதிலே வந்து மடிச்சிட்டோம்னா கீழே. இப்போ இது ரெண்டையும் தைச்சாச்சு நம்ம. இதை வந்து சும்மா பஞ்சாபி சூட்டு ஒரு கழுத்தில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா ஒரு ஸ்கொயர் நெக்கில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா அப்படியே நீங்கள் வச்சு உங்களுக்கு தேவையான இடத்துல தைச்சிக்கிற வேண்டியதான். அப்படியே முறுக்கலாக நிற்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினருக்கு ரொம்ப அது உதவியாக இருக்கும். தைக்க தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து பயன்படுத்திக்கங்க. 20 இன்ச்சு நீளம் வச்சுக்கோங்க. ரொம்ப உடம்பு பாடி லூஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஒரு 22, 23 கூட வைக்கலாம். நீளம், கயிறு நீளம். அப்போ தான் கட்டுறதுக்கு சரியாக வரும். கட்டின பிறகு கொஞ்சம் தூரம் தொங்கணும் கயிறு, அப்போ தான் அழகாக இருக்கும். ரொம்ப நன்றி வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. இதை நீங்கள் தைச்சி பாருங்கள்.